கார்த்திகாவுக்கு ஒரு ஆணுடன் இருப்பது இதுவே முதல் தடவையாகும். நியாயமான முதலிரவு. இன்று கார்த்திகாவின் மனதினை வெட்கமும் பதற்றமும் ஒருவித அச்சமும் ஆட்கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக குழப்பமும் கவலையும் பயமுமே அவள் மனதில் நிரம்பிக் கிடந்தது. 13 மணி நேரங்களுக்கு முன்பு கழுத்தில் தாலி ஏறிய பெண்ணுக்கு குழப்பமும் கவலையும் பயமும் வேறு எதைப் பற்றி இருந்துவிடப் போகிறது? அவளது மன வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து அந்த பயம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அவள் பயம் கொள்ள காரணம் தாலி கட்டியதும் அருள் தன் கடமை முடிந்துவிட்டது என்றே முகபாவத்துடன் அவளோடு அமர்ந்திருக்க, என்ன கார்த்திகா எதுவும் பேச மாட்டேங்கிற, உன்னை எல்லாரும் வாயாடி என்னன்னு சொன்னாங்க என்று அருள் பேச்சைத் தொடங்கி வைத்தான். நீங்க அமைதியா இருந்தீங்க, அதுதான், நானும் எதுவும் பேசல. ஓ சாரி, கொஞ்சம் நெர்வஸா இருந்தது. அதுதான். அசடு வழிவதைப் போல் சிரித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். நாம மேரேஜ்க்கு முன்னால பேசிக்கிட்டது இல்ல, அதனால உன்ன பத்தி எனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. சோ பஸ்ட் என்ன பத்தி நான் சொல்றேன் கூறிவிட்டு ஏதோ சொற்பொழிவாற்ற போது போல தொண்டையை கனைத்துக் கொண்டான். கார்த்திகா எந்தவித அசைவும் இன்றே கண்ணிமைக்காமல் அவனைப் பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பானாவே ரொம்ப பயம். ஏன்னா அவர் வெளியே மட்டும் போலீஸ்காரர் இல்லாம வீட்டுக்குள்ளையும் போலீஸா இருந்ததுதான். எங்க அம்மா தங்கச்சி 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்ததே இன்னைக்கு வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல. இதை கூறும் பொழுது அவனது குரல் சற்று உடைந்ததைப் போன்று உணர்ந்தாள் கார்த்திகா. ஆனால் அவனை ஆறுதல் படுத்துவதைப் போல் எந்த வார்த்தையும் கூற அவள் முற்படவில்லை. காரணம் முன்பே கூறியதைப் போல் அவள் மனதை முற்றுகையிட்டிருந்த அந்த குழப்பமும் கவலையும் பயமுமே தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மீண்டும் தொடர்ந்தாள். அருள், சாரி. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. மேரேஜ்லயும் பார்த்திருப்ப எல்லோரும் ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சண்டே ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு சென்னையே ஒரு ரவுண்டு வந்துவிடுவேன். பார்க், பீச், சினிமா என்று அலப்பறை பண்ணுவேன். ரஜினி அஜித் படம்னா முதல் நாள் முதல் ஷோ எங்க இருந்தாலும் போயிடுவேன். எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு கூறிவிட்டு கார்த்திகா முகத்தைப் பார்த்தவன், தூக்கம் வருதா? சரி, ரொம்ப மொக்கை போடுறேனா என கேட்க அவள் இல்லை என்று கூறுவாள் என்று நம்பிக்கையுடன் கேட்டான். அவளும் அவன் நம்பிக்கை காப்பாற்றும் விதமாய் சேசே இல்லை என பொய் சொன்னான். ஓகே, என்ன பத்தி சொன்னது போதும்னு நினைக்கிறேன். நீ சொல்லு கார்த்திகா, உன்னை பற்றி, உன் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்ச மூவி, பிடிச்ச ஆக்டர், பிடிச்ச புக்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லு என்றான். அருளருள் கூறியதைப் போல் வீட்டிலும் வெளியிலும் அனைவரிடமும் வாயாடி என்ற பட்டம் பெற்றவள். தன் கார்த்திக் காலையில் சாப்பிட்டியா என்று கேட்டால் கூட 10 பக்கத்திற்கு பேசுவாள். இன்று வார்த்தைகள் அனைத்தையும் பெற்றுவிட்டால் போல் அமைதி உருவாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் பேசுவாள் என்று சற்று நேரம் காத்திருந்த அருள் எதுவும் அவள் பேசாததைக் கண்டு சிரித்துக்கொண்டே, கார்த்திகா வெட்கப்படாத ஏதாவது பேசு என்றார். கண்ணீர் துளிகளைத் தாங்கி விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றால் அழுத்தபடி அவள் அவ்வாறு கேட்டது. அருள் கொஞ்ச நேரம் திகைக்க வைத்துவிட்டது. கார்த்திகா எழுப்பிய கேள்வியில் எவ்வித தவறும் இல்லை. அவள் மனதை அப்படிக் கேட்கும் நிலைக்கு சஞ்சலப்படுத்தியது. அருள் பேசி முடித்த அருளுக்கு கனவோ ஆசை லட்சியம் எல்லாம் சினிமா இயக்குனர் ஆகஸ்ட் வேண்டும் என்பதே. ஆனால் அவனது அப்பாவின் கண்டிப்பு இயக்குனர் கனவிற்கு முட்டுக்கட்டை போட்டது. அருளும் அவனது ஆசையை அப்போதைக்கு தள்ளி வைத்தானே தவிர முற்றிலும் ஒத்துக்கிவிடவில்லை. அதனால் தற்காலிகமாக ஒரு முழு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அருளுக்கும் அமுதாவிற்கும் அம்மாவின் அன்பே அந்த சர்வதிகார ஆட்சியில் திருந்து கிடைத்த ஒரே ஆறுதல். அந்த ஆறுதலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அருளின் அப்பா மனைவியின் மரணத்திற்கு வருந்தினாரா என்பதை அருள் அறிய முற்பட்டபோது அந்த கரும்பறையில் எந்தவித உணர்ச்சியும் அவனால் அறிய முடியவில்லை. அதன் பிறகு வீடே சூனியம் பிடித்ததைப் போல் ஆகிவிட்டது. ஒரு தாளின் ஒரே பக்கத்தில் எழுதிவிடக்கூடிய அளவிற்கு வீட்டில் உரையாடல் நடந்தது. அருளுக்கும் அமுதாவிற்கும் அம்மா இல்லாத வீட்டில் வாழ்வது நரகத்தில் இருப்பதைப் போன்ற உணர்வையே கொடுத்தது. அருளின் அம்மா இறந்த 4 மாதங்களுக்குப் பிறகு ஹிட்லரின் உறவினரின் ஒருவரின் ஹிட்லரின் சொந்த ஊரானது
திருநெல்வேலி அருகே உள்ள வள்ளியூரிலிருந்து வந்திருந்தாள். ஏன்பா கணேசா, தங்கச்சி இருந்த பிறகு வீடே இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப இறைச்சி மகிழ்ச்சியே இல்லாம இருக்கு என்றாள் உறவினர். நான் என்ன மச்சான் பண்றது, இதுங்களை இப்படி விட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டா, நான்தான் இங்க கிடந்து அலோலப்படுறேன். வீட்டின் முன் அறையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை அங்கு நிலவிய அமைதியின் காரணமாய் அறையில் படித்துக் கொண்டிருந்த அமுதாவிற்கு தெளிவாய் கேட்டன. இவர் என்ன பெருசா அளவிடப்படுகிறார், எப்பவும் போல மூஞ்ச உம்மனு வச்சிட்டுதான் சுத்துறாரு. நாங்கதான் அம்மா இல்லாம தவிக்கிறோம் என்றே மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள். அவர்கள் பேசிக்கொள்வதை மீண்டும் கவனிக்கத் தொடங்கினாள். கணேஷா, ஒரு கெட்டது நடந்த வீட்ல சீக்கிரம் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. பேசாம நம்ம அருளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு. என்ன மச்சான் சொல்றீங்க, அவனுக்கு என்ன வயசு ஆகுது, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று கணேஷ கேட்டாரு கணேஷ். பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க எப்பவும் குழந்தைகள்தான், அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கமா, அப்படியே விட்டுடலாமா? என்ன படிச்சு முடிச்சிட்டு பிள்ளை நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், இதுக்கு மேல கல்யாணம் பண்ண என்ன வயசு வேணும்னு சொல்ற என்று முடித்தார். அந்த உறவினர் எப்போது முடிவுதான் எடுப்பதே என்ற கொள்கையுடன் இருக்கும் கணேஷ் அன்று ஏனோ சற்று யோசிக்க ஆரம்பித்தார். அந்த சிறிய நேர யோசனையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த உறவினர் மீண்டும் தொடர்ந்தார். ஒன்னும் யோசிக்காத கணேசா, ஒரு மருமக வந்தா நம்ம அமுதாவுக்கும் அம்மா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு பார்த்துக்குவா. அது மட்டுமில்லாம அமுதா வேற இந்த வருஷம் 12வது வகுப்பு பரீட்சைக்கு படிக்குமா, இல்ல உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டே இருக்குமா? அந்த புள்ளை யோசிச்சு பாரு. ஏற்கனவே அந்த உறவினரின் வாதத்தில் அடங்கி போயிருந்த கணேஷ் கடைசியாக அவர் சொன்னதை கேட்டு முற்றிலும் அமைதியாகிவிட்டார். சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கிய கணேஷ், சரி மச்சான், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, பார்க்கலாம் என்றார். கணேஷ், நம்ம ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ணு இருக்கு, நல்ல வசதி பொண்ணும் நல்லா இருக்கும். நீ சரின்னு சொன்னா அந்த பொண்ணையே நம்ம அருளுக்கு முடிச்சிரலாம். என்ன சொல்ற என்று கேட. சரி மச்சான், ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பொண்ணு வந்து பார்க்கிறோம், எல்லாம் சரியா இருந்தா முடிச்சிரலாம் என்றார் கணேஷ். இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த அமுதா மிகவும் உற்சாகமானால் தனக்கு அண்ணி வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் மனதில் ஒரு மூலையில் அப்பாடாம் வீட்டு வேலையிலிருந்து இனி விடுதலை என்ற சந்தோஷமும் சேர்ந்தே இருந்தது. அருள் வந்ததும் அமுதா அவனிடம் இவை அனைத்தையும் கூறியதும் தன் அப்பாவின் சர்வதிகாரம் இன்னும் அடங்காததை நினைத்து அவனுக்கு கோபமே மேலிட்டது. ஆத்திரம் அடக்க மாட்டாமல் அவரிடம் இதைப் பற்றி கேட்டுவிட்டான். ஆமாடா, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அதுக்கு என்ன இப்போ என்றார். என்னை கேட்காமல் எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் என்றான் அருள். அவரை என்றும் எதிர்த்து பேசாத அவன் இன்று அப்படி பேசியதும் கணேசனுக்கு உதடுகள் கோபத்தில் துடித்தன. என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு திமிரா உன்ன கேட்டா? உன்ன பெத்தல ஒன்னு கேட்டுதான் உனக்கு பேர் வச்ச நான் ஸ்கூல்ல சேர்த்தனேன், காலேல சேர்த்து நான் நல்லா படிக்க வச்சனேன், அப்புறம் இதை மட்டும் என்னத்துக்கு நான் உன்னை கேடணும்? அது என்றார். உடனே அருள், அது உங்க கடமை, ஆனா கல்யாணம் என்னோட லைஃப் பிரச்சனை, நீங்க பெத்திங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது, நான்தான் வாழணும். பேச்சு தடிப்பதைக் கண்டு அமுதா அருளை ஆசுவாசப்படுத்த முயன்றாள். என்னடா என்னையே எதிர்த்து பேசுற என்று கையை ஓங்கிக் கொண்டு வந்த கணேசனை அமுதா தடுத்துக் கொண்டாள். அடுத்த வாரமே அந்த பொண்ணை போய் பார்க்கிறோம், எனக்கு புடிச்சிருந்தா 10 நாள்ல கல்யாணம் என கூறிவிட்டு நகர்ந்தார் கணேஷ். அருள் பேச்சற்றவன் நாய் அங்கே நெஞ்சுருந்தான். வள்ளியூரில் போய் கார்த்திகாவை பார்த்ததும் சில கணேசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அவள் காப்பி கொண்டு வந்து கொடுத்த பொழுது முகத்தை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டான். அருள் அமுதாவுக்கு கார்த்திகாவை பிடித்து போய்விட்டது. தம்பிக்கு வேலை என்ன என்றார். கார்த்திகாவின் அப்பா உடனே கணேஷின் உறவினர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கிறாரு, சென்னையில் மாசம் 30,000 சம்பளம் என்றார். அருள் குறுக்கிட்டு, அதெல்லாம் இல்லைங்க, டிபி கம்பெனியில வேலை பார்க்கிறேன், மாதம் 15,000 தான் சம்பளம் என்றான் அருள். இந்த நேர்மையான பேச்சில் அவன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டது.
கார்த்திகாவின் அப்பாவிற்கு பிறகு என்ன 10 நாளில் திருமணம் என்று ஏற்பாடு ஆகிவிட்டது. அருள் சென்னை வந்ததும் தன் அப்பாவிடம் பேசி பார்த்தான். திருமணம் வேண்டாம் என்று. ஆனால் அவர் மசிவத்தாய் தெரியவில்லை. கார்த்திகாவின் அப்பாவும் கணேஷும் பரபரப்பாக இருந்தனர். திருமணத்திற்கு 4 நாட்கள் இருக்கும் நிலையில் வள்ளியூர் சென்று கார்த்திகாவின் அப்பாவை சந்தித்தான். அருள் அவனின் வரவை எதிர்பார்க்காத கார்த்திகாவின் அப்பா, என்ன மாப்பிள்ளை, திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க என்றார். சார், இந்த கல்யாணம் வேணாம், தயவு செய்து நிறுத்திடுங்க என்று அருள் கூறியதைக் கேட்டதும் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தன. கார்த்திகாவின் அப்பாவிற்கு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள்தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு குண்டே தூக்கி போடுறீங்களே, என் மாப்பிள்ளை என்ன ஆச்சு சொல்லுங்க என்றார். கார்த்திகாவின் அப்பா, சார், இப்ப வந்து இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா எனக்கு வேற வழி இல்ல, என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி என்றான். இப்படி சொன்னா எப்படி? மாப்பிள்ளை என்ன காரணம்னு சொல்லுங்க, என் மேல எதுவும் தப்பு இருக்கா என்றார் கார்த்திகாவின் அப்பா. சார், உங்க மேல ஒரு தப்பும் இல்லை, தப்பெல்லாம் என் மேலதான். எங்க அப்பா வற்புறுத்தினார் என்றுதான் நான் அன்னைக்கு பொண்ணு பார்க்கவே வந்தேன். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை என்று அருள் கூற அதைக் கேட்ட கார்த்திகாவின் அப்பா, விருப்பம் இல்லைன்னு பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லிந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காது இல்லை என்றார். சார், புரிஞ்சுக்கோங்க, என்னோட சேலரி வெறும் 0 ரூபாய்தான். இந்த சேலரி வச்சுட்டு சென்னையில குடும்பம் நடத்துறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். பின்னாடி உங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் சொல்றேன், கல்யாணத்தை நிறுத்திடுங்க என்றான் தம்பி. சிட்டி மாதிரி இல்லே, இங்க கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போச்சுன்னா என் பொண்ணை வேற யாரும் கட்டிக்க மாட்டாங்க. என் பொண்ணுக்குதான் ஏதோ குறை என்று பேசிடுவாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு போய் நிற்பேன் என கூறிவிட்டு கண் கலங்கினார். கார்த்திகாவின் அப்பா கல்யாணம் நின்றால் அதனால் ஏற்படும் விளைவுகளை அருள் கேட்டதும் கார்த்திகாவுக்கு தெரிய வந்ததும் கார்த்திகா நொறுங்கி போய்விட்டான். கார்த்திகாவுக்கு அருளை பார்த்த அடுத்த நொடியில் இருந்தே பிடித்து போய்விட்டது. அவனது கம்பீரமும் வெளிப்படையாக அவன் அன்று பேசியது மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இந்த திருமணத்திற்கு அவனுக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. ஒரு வழியாக திருமணம் நடந்தேறியது. ஆனால் கார்த்திகாவுக்கு தன் எதிர்காலம் குறித்த பயம் அவள் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர் நண்பர்களுடன் சிரித்தபடி புகைப்படம் எடுத்துக்கொண்டாலும் தவிர மனம் முதலிரவின் தனிமையில் அருளிடம் கேட்பதற்காக சில கேள்விகளை ஒத்திகை பார்த்து கொண்டே இருந்தது. என்ன பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லி இருக்கலாம். இல்ல, கல்யாணம்னா உங்களுக்கு விளையாட்டா போச்சா? உங்களுக்கு வேணும்னு நடத்துவதற்கு வேணாம். அண்ணா நிறுத்துவதற்கும் இந்த ஒத்திகையில் முதல் கேள்வியே தான் கேட்டுவிட்டு ஆழத் தொடங்கியிருந்தால் கார்த்திகா ஏன் அழுறேன்னு கார்த்திகேட. அதுக்கு அவள் சொல்லுங்க, என்ன பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா என்றாள். சிரித்தபடியே, அருள், பிடிக்காமலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பிடிக்காமல உன்னோட பேசிட்டு இருக்கேன் என்றான். அப்புறம் ஏன் அப்பா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னீங்க என்று கார்த்திகா கேட்க, ஐயோ, அது வேற கார்த்திகா, என்னோட சேலரி வெறும் 0 ரூபாதான். அதை வச்சுட்டு எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? அப்பாவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுவாரு. இதனால அமுதாவோட படிப்பு செலவும் இருக்கு. அப்புறம் அமுதாவுக்கு மேரேஜ் பண்ணனும். இப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டா என்ன ஆகிறது? அதனாலதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன். மற்றபடி உன்னை பிடிக்கலனா இல்லை என்றான். அவனின் இந்த சமாதான பேச்சில் தன் அழுகையை பாதியே கரைத்திருந்தார். நிஜமாவா என்றாள். நிஜமாதான். கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு பொண்ணு பார்க்க வந்த அப்பவே சொல்ல வேண்டியதுதானே என்று மாமா கேட்டாரு. அதுக்கு ரீசன் அவர்ட்ட சொல்லல, ஆனா உன்கிட்ட சொல்றேன் என கூறிவிட்டு கார்த்திகாவை அருள் நெருங்கி வந்தான். அருளின் சுவாசத்தின் சூட்டினை உணரும் அளவிற்கு அவளை நெருங்கி பின்தொடர்ந்தான். அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே நான் பிளாட் ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியான நினைச்சு அந்த நினைப்பிலேயே கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல.
கல்யாணத்திலதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மாமா கிட்ட சொன்னேன். உண்மையிலல்ல. அருளின் இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் கார்த்திகாவின் முகம் பனி விலகிய பாதை போல், இருள் விலகிய மேகம் போல் பிரகாசமான மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றது. கார்த்திகாவை அருளக்கி அணைத்துக் கொண்டான். கார்த்திகா என்று அவள் காதோடு மெதுவாக அழைத்தான். அருளை லவ் யூ என்றால் அதற்கு அருளை லவ் யூ என்று சொல்ல நானும் ஐ லவ் யூ என கூறிவிட்டு வெட்கத்தில் மறுபடியும் நெஞ்சில் முகம் புதைத்தாள். கார்த்திகா அருள் தன் கரங்களைக் கோர்த்து கார்த்திகாவை இறுகணைத்தான். அந்த அணைப்பில் கார்த்திகா தன் எதிர்காலம் குறித்து எழுப்பியிருந்தந்த சந்தேக கோட்டை சுக்களாய் நொறுங்கிப் போனது. என்னுடைய பெயர் சந்தியா. எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிறது. என் கணவர் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கின்றார். என் கணவர் வேலை செய்யும் இடத்தில் வேறொரு பெண்ணுடன் ஏற்பட்ட தவறான உறவால் எங்கள் குடும்பமே எப்படி சிதைந்து போனது என்ற உண்மையை உங்களிடம் சொல்கின்றேன். கேளுங்கள். நானும் என் கணவரும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஒன்றாக படித்தோம். ஒரே வகுப்பு என்பதால் ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்து பிறகு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு இருமனமும் பிடித்துப் போக காதலர்களாக மாறிவிட்டோம். எங்களின் காதல் விவகாரம் நண்பர்கள் மூலம் கல்லூரி முழுவதும் பரவியது. ஏனென்றால் எங்களுடைய நட்பை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பா இது காதலாகத்தான் இருக்கணும் என்றும் நிறைய பேர் காதலர்கள்னா இவங்கள மாதிரிதான் இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொன்னாங்க. எங்களோட காதல் பெண் படிப்பும் போன் ஒன்றாகவே நகர்ந்தது. கல்லூரி இறுதி ஆண்டில் கல்லூரி வளாக நேர்காணல் வந்தது. அப்பொழுது 2 பேருமே எப்படியாவது அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அப்பொழுதுதான் கல்லூரி படிப்பு முடியும் போதே வேலையில் சேர்ந்து போன்ற வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று முயற்சி பண்ணி ஒரே கம்பெனியில் வேலைக்கு தேர்வாகினோம். அந்த கம்பெனி 6 மாதம் வேலை பயிற்சி எடுத்துக்கொண்டு கடைசியில் வேலைக்கான தேர்வை முடித்துவிட்டு அதே கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துவிட்டோம். 2 பேரோட வீட்டிலே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைச்சிருச்சு என்று நாங்களும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். முதல் மாத சம்பளம் வந்தவுடனே இருவரும் நம் கல்யாணத்தை வீட்டில பேசலாம் என்று முடிவு செய்தோம். வீட்டில உடனே சம்மதிக்க மாட்டாங்க. போராட்டம் இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் ஆட்டர் பரத் வீட்டில் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதே சமயம் எங்கள் வீட்டிலாம் அம்மா மட்டும் தொட பையன் நம்ம ஜாதியிலேயே நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, உன்னோட அழகுக்கும் படிப்புக்கும் தான் நம்ம ஜாதியிலேயே ஒருவரன் பார்க்கலாம் என்று சொல்ல என்னோட அப்பா யதார்த்தமானவரு, நல்லா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நபர். அதனால அவன்கிட்ட நான் மனசு விட்டு பேசினேன். சரி பையன் வீட்ல பேசி பார்க்கலாம், அதன் பிறகு முடிவெடுக்கலாம் என்று சொல்லவும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. அதன் பிறகு பரத் வீட்டுக்குப் போன பெற்றோர் திருமணத்தை பேசி முடித்து தேதி குறித்து விட்டார்கள். காதல்டா கல்யாணத்தில் கைகூடிவிட்டது. திருமணம் முடிந்து இருவரும் சென்னையில் தனி வீடு எடுத்து குடித்தனம் நடத்தி வந்தோம். பிறகு எங்களின் தாம்பத்தியமும் ரொம்ப சந்தோஷமாகவே ஆரம்பித்தது. அதற்கு அடையாளமாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. இருவரும் வேலைக்கு போனால் குழந்தையை கவனிக்க முடியாது என்று என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிலிருந்து என் குழந்தையும் நான் கணவனையும் கவனித்து வந்தேன். முதல் குழந்தைக்கு 2 வயது ஆகும்போது 2வது முறை கர்ப்பமானேன். ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 2 குழந்தைகள், கணவர் என்று எங்களது வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியாகவே நகர்ந்தது. எங்கள் இல்லற வாழ்க்கையிலும் 6 வருடங்கள் முடிந்தது. 7வது வருடம் தொடங்கியது. குழந்தைகள் இருவருமே பள்ளி செல்வதால் அம்மா வீட்டுக்கு கோடை விடுமுறைக்கு செல்வது வழக்கம். அதேபோல கணவருக்கு ஆபீஸ் இருப்பதால் நானும் குழந்தைகளும் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்தாலும் கணவரை பற்றிய கவலை அதிகமாகவே இருந்தது. எனக்கு அவரை தனியாக ரொம்ப நாள் பிரிந்திருந்ததில்லை. ஒரு 10 நாட்கள் அம்மா வீட்டில் இருந்துவிட்டு அப்பிறகு நான் மட்டும் கணவரை பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னை புறப்பட்டு வந்தேன். நான் வருவதே கணவருக்கு சொல்லவில்லை. அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று நினைத்து பஸ்ஸிலிருந்து இறங்கி ஆட்டோவில் நேராக வீட்டுக்குப் போனேன். கணவர் வீட்டில்தான் இருந்தார். காலின் பெல் அடித்ததும்
கதவு திறந்தது. என்னை பார்த்து அவர் அதிர்ச்சியில் சிலை போல நின்றார். உடனே உள்ளே சென்றேன். அங்கு பார்த்த விஷயம் எந்தலையின் இடியே இறக்கியது போல இருந்தது. அப்போதுதான் என் காதல் கணவரின் கொடூரமான இன்னொரு முகத்தை அறிந்து கொண்டேன். எனது கணவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்பதால் அவருடைய குழுவில் ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய ஆண்கள் பெண்கள் என்ப பேர் இருக்கின்றார்கள். அதில் டாட்டியா என்ற பெண்ணும் இருக்கின்றார். அவருடைய சொந்த ஊர் வடமாநிலம். இங்கு தங்கியிட்டான் வேலை பார்க்கின்றார். இவள் என் கணவரின் மிக நெருங்கிய தோழி. எனக்கும் இருவரது நட்பு தெரியும். ஆரம்பத்தில் காலையில் பணிக்கு மட்டும் வேலை பார்த்த இருவரும் இரவு பணிக்கு போக ஆரம்பித்தார்கள். ஐடி துறையில் இது சகஜமான ஒன்றுதான். அதனால் நான் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதுதான் நம் வாழ்க்கையை அழைக்கப் போகிறது என்பது தெரியாமல். இரவு பணிதான் என் கணவருக்கும் ரியாவுக்கும் அந்த தவறான உறவோ ஆரம்பமாகியுள்ளது. ஆரம்பத்தில் இருவருமே தனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கின்றார்கள். இது தவறு என்று கூட நினைக்காமல் இதை தினமும் தொடர்ந்து செய்திருக்கின்றார்கள். ரியாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. காதல் திருமணம்தான். தன்னுடைய காதலனும் அதே கம்பெனியில் வேலை பார்க்கின்றான். இவ்வளவு இருந்தும் இருவரும் உடலுறவில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இது பற்றி எனக்கும் டாக்டர் ரியாவின் காதலன் ஆகாசுகோ தெரியாது. என் கணவர் விடுமுறை நாட்களில் ரியாவை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்து உபசரிப்பது வழக்கம். என்னிடம் இவர்தான் ரியாவின் வருங்கால கணவர் என்று ஆகாஷை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது யாருக்குதான் இவர்களின் உறவில் சந்தேகம் வரும்? என் கணவர் நான் அம்மா வீட்டுக்கு போனதும் ரியாவை வீட்டுக்கு அழைத்து வந்து உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இதை ரியாவிடம் சொல்ல அவளும் சரி என்று சொல்லிவிட்டார். ஆனால் இது பற்றி தன் வருங்கால கணவருக்கு தெரியாமல் மறைப்பதில் கவனமாகவும் இருந்தால் இரவு பணி என்று ஆகாஷிடம் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கின்றாள். இது நான் போன முதல் நாளில் இருந்தே வழக்கமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. நான் அன்று கணவருக்கு தெரியாமல் காலையிலேயே வீட்டுக்கு போனபோது கதவை திறந்த கணவருடன் ரியா இருந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு இன்னும் அதிர்ச்சி. ஏனென்றால் அவள் என்னுடைய நைட்டியே அணிந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது இரவு முழுவதும் இவள் இங்குதான் இருந்திருப்பார் என்பது உறுதியாக தெரிந்தது. உடனே நான் உள்ள போய் என் கணவரின் சட்டையை பிடித்து சண்டையிட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணிதானே கல்யாணம் பண்ணினோம். லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு உண்மையாதானே இருக்கேன். எதுலயும் உனக்கு நான் குறை வச்சது இல்லே. நம்ம குழந்தைகளுக்காக உனக்காக என்னோட வாழ்க்கையை விட்டுக் கொடுத்த என்னோட கனவுகள் எல்லாத்தையும் மறந்து 6 வருஷமா வாழ்ந்துட்டே இருக்க நீ. எந்தவொரு ஒழிவு மறைவும் இல்லாம எல்லா விஷயத்திலையும் உன் கூட பகிர்ந்துகிட்டுதானே இருக்கேன். அது மட்டுமில்லாம நான் எந்த அளவுக்கு உனக்கு உண்மையா இருந்தேன்னு உனக்கே தெரியும். நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்ன மாதிரி நானும் செஞ்சிருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்று அவனின் சட்டையை பிடித்து சண்டையிட்டேன். போதும், இப்படி ஒரு துரோகம் செய்த உன்னோடு இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. எல்லோரிடமும் இதை சொல்லி உன் மானத்தை வாங்குகிறேன் பார். உன்னை விவாகரத்து பண்ணிட்டு என்னோட குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். படிப்பு திறமை எல்லாம் இருக்கு. நல்ல வேலையை தேடிக்கிட்டு நீ இல்லாம என்னால வாழ முடியும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய முக்கியமான உடைகளை நான் எனது அறையில் ஒரு பெட்டியில் வைத்திருந்தேன். அதை எடுத்து வர அறைக்குள் சென்றேன். அப்போ அங்கு வந்த பரத் பின்பக்கம் இருந்த துப்பட்டாவை பிடித்து கழுத்தை நெரக்க ஆரம்பித்தான். அவன் செய்த தவறுகளை நான் வெளியில் சொன்னால் வெளியில் தலை காட்ட முடியாது என்று நினைத்து என்னை கொலை செய்ய துணிந்துவிட்டான். அந்த நொடி அவனிடம் ஒரு அரக்கனுடைய முகம் மட்டுமே இருந்தது. என்னுடைய குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் எதிர்காலத்தைப் பற்றியும் அவன் துளிக்கூட யோசிக்கவில்லை. நான் என்னை காப்பாற்ற முயற்சி செய்து முடியாமல் என் உயிர் அங்கேயே போய்விட்டது. என் குழந்தைகளே அநாதையாக விட்டுவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை. இதன் பிறகு பரத் என்னை கொலை செய்ததை பார்த்துக் கொண்டிருந்த ரியா எதுவும் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தவள் நான் இறந்ததும், எதுக்கோ இப்போ உன் மனைவியே கொலை பண்ற அளவுக்கு போன நமக்குள்ள இருக்கிறது உடல் உறவு மட்டும்தான்.
மற்றபடி அதை தாண்டி நம்மளுக்கு எந்த உறவும் கிடையாது. என் தேவைக்காக மட்டும்தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். அது உனக்கு தெரியாதா? இவளை கொன்னுட்டு இனி யாரோட வாழப்போற? நான் ஆகாச கல்யாணம் பண்ணி வாழப்போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ள போனவள் ஊடை மாற்றி வந்து, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லே, இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள். இவள் போனது வந்தது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி கேமராவல பதிவாகி இருந்தது. கொஞ்ச நேரத்துல நிதானத்திற்கு ஆசைப்பட்டு ஆரம்பித்த இந்த பழக்கம் இன்னைக்கு என்ன ஒரு கொலைக்காரன மாத்துருச்சு என்று. இனி என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாழணும், இதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோ தன்னோட மனைவியோட அப்பாவிற்கு போன் பண்ணி காலையில வீட்டுக்கு வந்த சந்தியா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா தண்ணி கொடுத்தேன். குடிச்சதும் அப்படியே மயங்கிட்டா. மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன்னு பதட்டமா சொல்லி இணைப்பை துண்டித்துவிட்டு அடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவசரம் என்று வர சொல்லி அவங்க வந்ததும் மனைவி மயங்கியதற்கு சொல்லி பக்கத்தில இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். அங்கிருந்த டாக்டர் சந்தியாவை பரிசோதனை கட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த செய்தியை கேட்டு கூலியாக அழுது ஒரு நாடகத்தை பரத்து அரங்கேற்றினான். தன்னோட மனைவி நெஞ்சு வலிக்கிறதா சொன்னதாகவும் திடீர் என்று மயங்கியதாகவும் சொல்லவும் டாக்டர் இது ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் என முடிவுக்கு வந்தாங்க. இதெல்லாம் நடந்து 1 மணி நேரத்துக்குள்ள டாக்டர் அங்க இருக்க போலீசுக்கும் தகவல் தெரிவித்தார்கள். பரத் இறந்த மனைவியோட உடலை போஸ்ட் மார்ட்டம் செய்தாள். மனைவி இயற்கையாக இறக்கவில்லை என்று தெரிந்துவிடும் என பயந்தான். மருத்துவரிடம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம் என்று கேட்டான். மருத்துவர்கள் இவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று சந்தேகத்திலும் உடலை பிணவரையில் வைக்க சொல்லிவிட்டார்கள். 4 மணி நேரத்தில வந்த சந்தியா அப்பா அம்மா பாரத்கிட்ட என்ன நடந்தது என்று கேடறார்கள். அவர் எதுவுமே சொல்லாம அழுகவே டாக்டர் கிட்ட கேடறாங்க. மகள் இறந்த செய்தியே அவங்க சொன்னதுமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. மகளோட உடலை பார்க்கணும் அப்படின்னு சந்தியாவோட பெற்றோர்கள் கேட்டும் மருத்துவர்கள் அவளை பார்க்க விடவில்லை. பிறகு போலீஸ் அங்க வந்ததும் சந்தியா அப்பா கிட்ட இதை பத்தி விசாரிக்கும்போது காரணம் மகள் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்ததாகத்தான் அதிகமாக சொல்லி இருக்கின்றார். இருந்தாலும் சந்தேகம் மரணம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் உடலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட் வந்ததும் சந்தியாவின் பெற்றோருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சந்தியாவின் கழுத்து பகுதியில் தழும்புகள் இருந்தது. கழுத்து இறங்கியதால் மூச்சு அடைத்து மரணம் என்று வந்திருந்தது. அதனால் இது கொலை என வழக்கு மாற்றப்பட்டு பின் கணவர் மீது சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் பரத் பெரிதாக எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அவர்களின் சிறப்பு விசாரணையில் குற்றத்தை ஒத்துக்கொண்டார். இதை கேட்ட சந்தியாவின் பெற்றோருக்குதான் தன் மகள் விரும்பிய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். 2 பிள்ளைகளை விட்டுவிட்டு இப்படி போயிட்டாள் என்று கதறினாங்க. இனி நாம் உயிர் இருக்கும் வரை இந்த குழந்தைகளை வளர்க்கலாம் என்று முடிவுக்கு வந்துவிட்டார்கள். தங்களைப் பற்றி ஒரு நிமிஷம் யோசிக்காத அப்பாவால் அம்மாவின் உயிரும் போய் அப்பா சிறைக்கு சென்று இன்றிரு பிஞ்சுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த சம்பவத்தில் தன் மனைவி தனது தவறான உறவை பற்றி வெளியில் சொன்னால் அது அவமானம் என்று நினைத்த கணவன் அவளை கொலை செய்துவிடுகின்றான். என் பெயர் பத்மா, என் கணவர் பெயர் கணேசன். என் கணவர் சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைத்துள்ளார். என் மகன் பெயர் கிஷோர். அவன் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றான். என் மகனுக்கு நாங்கள் திருமணம் செய்வதாக முடிவு எடுத்து தரகருக்கு சொல்லியிருந்தோம். தரகரும் ஒரு நல்ல இடம் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அழகான பெண்ணின் புகைப்படத்தை காட்ட எங்கள் குடும்பத்திற்கு பிடித்து போனது. உடனே கல்யாணம் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தோம். கல்யாணம் முடிந்து நல்லபடியாக என் மகன் மருமகள் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. எங்களுக்கு சொந்தமாக ஒரு பெரிய அடுக்கு மாடி குடியிருப்பு இருக்கிறது. அதில் முதல் தளத்தில் நானும் எனது கணவன் எனது மகன் மருமகள் என்று வாழ்ந்து வந்தோம். திருமணமான சில காலங்களிலேயே என் மருமகள் கருவுற்றால் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது.
குழந்தைக்கு 4 வயசு இருக்கும் பொழுது என் மருமகள் மறுபடியும் கருவுற்று இன்னொரு அழகான பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாள். இவ்வாறு 12 வருடங்கள் ஓடிப்போனது. காலையில் எல்லோரும் வேலைக்கு செல்வதும் குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புவதுமாக பரபரப்பாகவே வேலை நடக்கும். மாலை திரும்ப எல்லோரும் வீடு திரும்பவும் பொழுது பிடித்த உணவுகளை சமைப்பது என வீட்டு வேலைகளே சரியாகவே இருக்கும். மருமகளும் எனக்கும் எல்லா விதத்திலும் ஒற்றே ஆசையாக இருப்பார். அதனால் எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அவளை நான் என் மகளாகவே பார்க்க ஆரம்பித்தேன். அது மட்டுமில்லாமல் என் மருமகள் என்னை கேட்காமல் எதுவும் செய்ததும் கிடையாது. அதனால் நாங்கள் இருவரும் கொடுத்து வைத்தவர்கள் நல்ல மருமகள் கிடைத்திருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டோம். என் மருமகள் நன்றாக படித்தவள் இருந்தாலும் எங்களுக்காக வெளியில் வேலைக்கு அனுப்ப மனமில்லை. ஏனென்றால் எங்களுக்குதான் பணத்திற்கு எந்தவொரு கவலையும் இல்லை என்பதால் அவளை நாங்கள் வீட்டிலேயே இருக்கும்படி கூறியிருந்தோம். ஆனால் வீட்டு வேலைகள் எதையுமே அவளை நான் செய்ய விடமாட்டேன். அவளேதான் எனக்கு உதவி செய்வாள். சில சமயங்களில் வீட்டு வேலை முடிந்ததும் நான் பக்கத்தில் இருக்கும் எங்களது சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று விடுவேன். என் மருமகள் தேவிகா மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பாள். நான் செய்த தவறே அதுதான். தேவிகாவை நான் வீட்டில் தனியாக விட்டதுதான். நான் செய்த பெரிய தவறு. எங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் ஒரு பையன் குடியிருக்கின்றான். அவன் பெர் ராகுல். நல்ல பையன். தனது அம்மாவின் கடனை அடைக்கினு வந்து வேலை செய்கின்றான். 2 வருடங்களாக அவன் எங்கள் குடியிருப்பில்தான் குடியிருக்கின்றான். 6 மாதங்களுக்கு முன்புதான் ராகுலின் நண்பன் என்று சொல்லி குரு என்ற ஒரு பையனும் அதே வீட்டிற்கு கொண்டு வந்தான். ராகுல், நாங்கள் இருவரும் வாடகையை பகிர்ந்து கொடுக்கிறோம். இவனும் என்னுடன் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாங்கள் அவனையும் தங்க வைத்தோம். ராகுல் ஐடி கம்பெனியிலும் குரு அங்குள்ள கார் கம்பெனியிலும் வேலைக்கு சென்றனர். மாதமானால் வாடகையை பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். நல்ல பையன்கள்தான் இருவரும். ஆனால் திடீரென குருவின் கார் கம்பெனியில் நிறைய ஆட்களை வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருந்ததால் குருவையும் அந்த கம்பெனியிலிருந்து நீக்கிவிட்டனர். இதனால் குரு எப்பொழுதுமே வீட்டில் தனியாக இருப்பான். ராகுல் மட்டும் வேலைக்கு சென்று வருவான். குரு வீட்டில் இருந்தால் அவ்வப்பொழுது வாழ்க்கையில்தான் இருப்பான். அப்பொழுதுதான் என் மருமகள் அவன் கண்ணில் பட குருவின் தவறான எண்ணமும் என் மருமகள் மீது விழுந்தது. என் மருமகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள். திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாது. அந்த அளவிற்கு அவள் அழகு. அதனால் அவனும் என் மருமகள் என் மகள் என்று நினைத்துக்கொண்டு ஆசைப்பட்டுவிட்டான். அதன் பிறகு குரு ராகுலிடம் கேட்டதற்கு அவள் எங்கள் மருமகள் என்று தெரிந்த பிறகும் அவன் விரும்புவதை விட்டுவிட்டு வேறு நோக்கத்தில் என் மருமகளை பார்க்க ஆரம்பித்தான். நான் சூப்பர் மார்க்கெட் வரும்போது எல்லாம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் என் மருமகளும் அவ்வப்பொழுது பால்கனிக்கு வருவதுண்டு. இதை கவனித்த குரு அவனும் பால்கனிக்கு வந்து என் மருமகளிடம் பேச்சு கொடுக்க என் மருமகளும் பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்படியே இவர்களின் நட்பு தொடங்க ஆரம்பித்தது. எங்கள் குடியிருப்பில் காலையில் அனைவரும் பணிக்கு சென்று விடுவார்கள். மாலை 10 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவார்கள். இதனால் குருவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது. குரு என் மருமகளிடம், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், நன்றாக படித்திருக்கிறீர்கள், 2 குழந்தைகளுக்கு அம்மா என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி என் மருமகளை மயக்க அவளுக்கும் குருவை பிடித்து போக கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் தனிமையில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். வீட்டில் யாரும் இல்லாததால் தனிமையை உணர்ந்த அவள் இவனுடைய நட்பை நாட ஆரம்பித்துவிட்டால் இருவரும் தங்கள் மொபைல் நம்பரை பகிர்ந்து கொண்டு வாப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவது, புகைப்படம் அனுப்புவது என இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு இருவரும் தொலைபேசியில் வெகுநேரம் பேசிக்கொண்டும் இருந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. ஏனென்றால் என் மகன் காலே ஆபீஸ் சென்று விடுவான். என் கணவர் காலே 5:45 கலாம் சூப்பர் மார்க்கெட் சென்று விடுவார்கள். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் எனக்கு நேரம் சரியாக இருக்கும்.
அதன் பிறகு என் கணவருக்கு உதவி செய்யா நானும் சூப்பர் மார்க்கெட் சென்று விடுவேன். இதனால் மருமகளின் மீது எங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் வரவில்லை. ஆனால் குருவின் நண்பன் ராகுல் குருவின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டதைக் கண்டு குருவிடமே கேட்டுள்ளார். என்னடா இப்பல்லாம் நீ ரொம்ப நேரம் போன்ல பேசுற என்று. அதற்கு உடனே அவள் ஆமாண்டா என்று சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு நகர்ந்திருக்கிறான். 2 மாதமாக வாடகை கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு ஓனரிடம் நான் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடி தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றுள்ளான். குருவை கண்காணித்த ராகுல் எப்படியோ போய் தொலைகிறான் என்று நினைத்துக்கொண்டு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கம்பெனிக்கு சென்றுவிட்டான். இதுவரை இருவரும் தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருநாள் திடீரென குருவின் வற்புறுத்தலால் என் மருமகள் தேவிகா குருவின் படுக்கை அறைவரைக்கும் சென்றிருக்கிறார்கள். இவை ஒருமுறை மட்டுமல்ல, பலமுறை நடந்துள்ளது. என் மருமகள் தேவிகா மட்டும் அங்கு செல்லவில்லை. குருவும் எங்கள் வீட்டிற்கு வருவதுண்டு. இவ்வாறு இவர்களின் பழக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பல மாதங்களாக இப்பொழுது அவர்களை வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த உறவை விட முடியாத அளவிற்கு ஒரு கெடுபடியான உறவில் மாட்டிக்கொண்டார்கள். எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாளில் அகப்படுவான் என்பதைப் போல என் மருமகளும் என்னிடம் கையும் களவுமாக மாட்டினாள். எப்பொழுதும் போல வழக்கமாக சூப்பர் மார்க்கெட் செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீர் என்று ஒரு கார் வேகமாக வர ரோட்டில் கிடந்த சேர் சகிதி என்மேல் பட்டது. சரி, வீட்டிற்கு சென்று துணிகளை மாற்றிவிட்டு செல்லலாம் என்று திரும்ப வீட்டிற்கு சென்றேன். அப்படியே வீட்டுக்கு சென்றாள். வீடு முழுவதும் அழுக்காகிவிடும் என்பதால் மாடியில் இருக்கும் எனது உடைகளை எடுக்க மாடிக்கு சென்று கீழே இறங்கும்போதுதான் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். என் மருமகள் எதிர் வீட்டில் ராகுல் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்றால் ராகுல் காலையிலேயே பணிக்கு சென்றுவிட்டான். வீட்டில் குரு மட்டுமே இருந்தானா? திடீர என அவள் உள்ளே சென்றதும் நான் வேகமாக படியில் இறங்கி சென்று கதவறையில் நின்று என்ன செய்கிறார்கள் என்று ஒட்டு கேட்டேன். அப்பொழுது இருவரும் கணவன் மனைவியைப் போல் பேசிக்கொண்டார். அவர்கள் பேசுவதை கேட்ட எனக்கு காது குசி எதுகதவை தட்டலாம் என்று கையை ஓங்கினேன். ஆனால் அன்று மேல் வீட்டில் ஒரு குடும்பம் வீட்டில் இருந்ததால் தட்டினால் இங்கு எல்லோருக்கும் வெளியில் இவர்கள் செய்த அசிங்கம் தெரிந்துவிடுமோ என்று கதவை தட்டாமல் எங்கள் வீட்டிற்குள் சென்று ஒரு பிளாஸ்டிக் சேரை எடுத்துக் கொண்டு வந்து வீட்டின் கதவருகே போட்டு உட்கார்ந்திருந்தேன். அரை மணி நேரம் கழித்து என் மருமகள் எதிர் வீட்டின் கதவை திறந்தேன். வெளியே வரும்பொழுது வாசலிலே நான் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாக என்ன செய்வது என்று தெரியாமல், அத்தை எப்ப வந்தீங்க? குருவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவருக்கு சாப்பாடு கொடுக்க அவங்க வீட்டுக்கு போனேன் என்று என்னிடம் நான் கேட்காமலே மழுப்பலாக பதில் சொன்னாள். நான் உடனே எனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. எதற்காக மழுப்பலாக பதில் சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு உள்ளே வா என்று கூட்டிக் கொண்டு வந்து அவளிடம் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. இதுவே உனக்கு கடைசி தடவை. என் மகனுக்கு உனக்கு என்ன குறைவைத்தான்? ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று திட்டி சத்தம் போட்டுவிட்டு எதிர் வீட்டில் இருக்கும் குருவை கருவை திறக்குமாறு கேட்டுக்கொண்டு உள்ளே சென்று, உனக்கு 2 நாட்கள்தான் டைம், சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு என்று சொன்னேன். அதற்கு உடனே இப்படி திடுதிப்புன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 மாசமாவது கொடுங்க. அப்படி இல்லன்னா நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா போக போறது உங்க வீட்டு மானம்தான் என்று என்னையே மிரட்டினான். சரி என்று நானும் விட்டுவிட்டேன். ஆனால் குருவும் தேவிகாவும் தொலைபேசியில் தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள். ஒருநாள் எனக்கு உடம்பு சரியில்லாததால் நான் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லவில்லை. அப்பொழுது எனது மருமகள்தான் சூப்பர் மார்க்கெட் சென்றால் வீட்டில் நான் தனியாகவே இருந்தேன். குரு நான் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது என் முகத்தில் தலை அணையை வைத்து அமுத்தி என்னான். எப்படியோ இறந்தது போல நான் நடிக்க அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான். இப்படியே விட்டால் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று என் மகனிடம் நான் கூற அவன் ஆபீசுக்கு சென்றேன். ஆனால் அங்கு எனக்கு இன்னும் அதிர்ச்சி. அங்கு ராகுல் கிஷோருடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது நான் அங்கு சென்றேன். அம்மா, நீ எப்ப வந்த? ராகுல் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
என்ன கிஷோர் சொல்ற, புரியிற மாதிரி சொல்லு என்று கேட்டேன். அம்மா ராகுல் குருவையும் நம்ம தேவிகாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினான். உம்மையா அம்மா என்று என்னிடம் கேட்க நான் அழுதுகொண்டே, ஆமாம் கிஷோர், என்று என்ன நடந்தது தெரியுமா என்று எல்லாவற்றையும் கூறினேன். உடனே கிஷோர், இதுக்கு மேல அவங்களை விட்டு வைக்கக்கூடாது, கையும் களவுமாக பிடிக்கணும் என்று கூறிக்கொண்டு ராகுலிடம் உதவி கேட்டான். ராகுலும் சரி என்று ஒப்புக்கொண்டான். ராகுல் சொன்னது போலவே குருவின் தொலைபேசியிலிருந்து தேவிகாவின் நம்பர் எப்பொழுது அவள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். எல்லாவற்றையும் தனது தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டான். கிஷோர் ஒருமுறை அம்மாவைக்கோ தப்பித்துவிட்டார், மறுமுறை நம் அம்மாவை கொலை செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் என்று வீடு முழுவதும் சிசிடிவி கேமராவை ஒழித்து வைத்திருந்தான். அன்றிரவு தேவிகா படுக்கை அறையை விட்டு சமையல் அறைக்கு சென்று தொலைபேசியில் குருவை தொடர்பு கொண்டார். என்ன குரு, இப்படி சுதப்பி வச்சிருக்க, நான் உன்னை என் மாமியார் தீர்த்து கட்டிடா, நானும் ஒன்னா இருக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது, அப்படின்னுதானே உனக்கு திட்டம் தீட்டிக் கொடுத்தேன், இப்படி சுதப்பி வச்சிருக்கியே என்று தேவிகா பேச அவை எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இது எல்லாவற்றையும் மறுநாள் காலையில் தேவிகாவின் கணவனான கிஷோர் தனது கணினியில் பார்த்துக் கொண்டிருந்தான். ஒன்றும் தெரியாதவளைப் போல, என்னங்க எழுந்திருச்சீங்களா, எப்ப எந்திரிச்சீங்க, காலையிலேயே என்ன ஆபீஸ் வேலையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அமர்ந்தவளுக்கு அதிர்ச்சி, கேமரா வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இவள் பேசிக் கொண்டிருந்தது எல்லாவற்றையும் கிஷோர் பார்த்துவிட்டான். இதை இவளும் பார்த்துவிட்டாள். அதனால் என்ன சொல்வது என்று இவளுக்கு புரியவில்லை. கிஷோர் அமைதியாக, தேவிகா, உனக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் தானே நான் இரவு பகலாக உழைக்கின்றேன். இதுவரை உனக்காக நகையும் முடையும் வாங்கிக் கொடுத்திருக்கின்றேன். நம் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளியில் படிக்க வைத்திருக்கின்றேன். இவ்வளவு ஏன் என் பெற்றோருக்காக நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? நம் வீட்டில் நம்மோடு இருக்கின்றார்கள். நாம் உண்ணும் உணவை உண்கின்றார்களே தவிர வேறு ஏதும் அவர்களுக்காக நான் செய்திருக்கின்றேனா என்று கேட்டான் கிஷோர். பிறகு, ஏன் என்னை விட்டு இன்னொருவனே உனக்கு பிடித்தது என்று கேட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் முழு நேரமும் வேலை என்று வேலையிலேயே கவனமாக இருக்கின்றீர்கள். மாமா அத்தை சூப்பர் மார்க்கெட் சென்று விடுகிறார்கள். குழந்தைகள் பள்ளி சென்று விடுகின்றார்கள். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததில் தனிமை நிலையாகவே உணர்ந்தேன். அப்பொழுது எனக்கு ஆறுதலாக பேசியது அவன் மட்டுமே. அதனால் மட்டுமே அவன் மீது எனக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை என்று அவள் வாயாளி ஒப்புக்கொண்டாள். ஆனால் கிஷோர் விடுவதாக இல்லை. இன்னொருவனுடன் உடலுறவு வைத்துக்கொண்டு நீ செய்த தவறை மறைக்க என் அம்மாவை கொலை செய்து துணிந்திருக்கின்றாய். உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. நீ செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அம்மாவையும் அழைத்துக்கொண்டு காவல் நிலையம் சென்றான். கிஷோர் கிஷோர் குருவின் மீதும் கிஷோரின் மனைவி மீதும் புகார் தெரிவித்தார். ஆனால் அங்கிருந்த காவலாளர் கிஷோரின் உறவினர் என்பதால் அவர் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக கிஷோருக்கு சில அறிவுரை கூறினார். இங்க பாரு கிஷோர், நாம இப்போ இந்த புகாரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டு கௌரவமானம் எல்லாமே போயிடும். பேசாம நீ உன்னோட மனைவியை விவாகரத்து பண்ணிடு, அவ எங்க வேணும்னாலும் போய் வாழ்ந்து காட்டட்டும். விட்டுடு அவளை, எதுக்காக நீ பழி வாங்கணும்? அவ உன்னோட மனைவிதானே, அவ நல்லா இருக்கணும்னுதானே நீ நினைக்கிற என்று கூற நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா அவ என்னோட அம்மாவை கொலை செய்ய துணிஞ்சிருக்கா. அப்போ அவளுக்கு தண்டனை கிடைக்கும்ல என்று கூற ஏதோ தெரியாம பண்ணிட்டானு நினைச்சு விட்டுடு என்று கூறிவிட்டு காவல் நிலையத்துக்குள் புகுந்தார். கிஷோரின் மாமா சொன்னது போல் கிஷோர் தேவிகாவுக்கு விவாகரத்தை கொடுத்துவிட்டான். தனது குழந்தைகளைத் தானே வளர்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தாய் தந்தை குழந்தைகள் என 4 பேரும் காரில் ஏறி சென்று விட்டார்கள். தேவிகா என்ன செய்வது? அப்பொழுதுதான் தேவிகாவுக்கு உண்மை தெரிய வந்தது. குரு தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை, தன் உடலை மட்டுமே காதலித்திருக்கிறான் என்று. ஏனென்றால் குரு சொன்ன வார்த்தைகள்
அப்படி என்ன தேவிகா உன் புருஷன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அடுத்து எந்த பிளாட்ல எவன் கூட தங்க போறேன்? உன்கிட்ட காசு இருக்குன்னுதான் உன்கிட்ட பழகுனேன். நீ என்னன்னா இப்படி ஒண்ணும்லாம ரோட்ல நின்னுகிட்டே இருக்க? இனிமே எனக்கு போன் பண்ணிடாத என்று கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்தான். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையானது தேவிகாவிற்கு